கேரளா காட்டில் தேன் மழையாக பெய்யும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தேன் மழை பெய்யறதுக்கு அடிப்படை வந்து தேன் அறைங்க. அந்த தேன் அறையை வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும்னா, கொஞ்சம் நேர் இல்லாதது, வளைஞ்சு நெளிஞ்சு கட்டியிருக்கிறது, இந்த அதிகமான அளவு ட்ரோன்ஸ், அதாவது ட்ரோன் சொல்கிறது மடியன் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த இது கட்டியிருக்கிறதையெல்லாம் வந்து நம்ம எடுத்து அதை அப்படியே வந்து நமக்கானதாக யூஸ் பண்ணிக்கணுங்க. அது எதுக்குன்னா, மேல் அறை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி. அப்போ இதை வந்து இந்த மாதிரி அறுத்து தேவையில்லாதெல்லாம் எடுத்துகிட்டு இதில் வந்து தண்ணி அடிக்கணும். தண்ணி அடிச்சுட்டு அப்போ தான் வந்து அதில் இருந்த புழு, முட்டை இதெல்லாம் சாகுங்க. செத்ததுக்கு பிறகு இதை வந்து எப்படி தேன் அறையில் வைக்கிறோங்கிறத பாருங்கள். இதெல்லாம் இப்படி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் வந்து மேலே இருக்கிற இந்த இதையுமே எடுத்துருவோம். அது தேன், அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அது நாளைக்கு அது கட்டி வேலை செய்யறக்காக அப்படி அதையும் அறுத்துட்ருவோம். அறுத்துட்டு இந்த மாதிரி இருக்கிறதுல எப்படி வேணாலும் இருக்கலாம். இதில் ஒரு தேவைக்காக இப்படி நம்ம பண்ணுறோமுங்க. இப்படி வச்சு கொடுத்தா போது. வச்சு கொடுக்குறதுல ஒன்று பண்ண வேண்டியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை போட்டு விட்டா அப்படியே அது உழுகாமல் இருந்துக்கு. இதை வச்சு அழகாக நம்ம தேன் எடுத்துக்கலாம். இதை வந்து கொண்டே உள்ளே திரும்ப வச்சுட்டு போகிறோம்.